வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் வாசிப்பது ஜெபஸ்டின். முதலில் தலைப்புச் செய்திகள். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. அமெரிக்காவிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடல். தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம். அக்கட்சியின் முதல் மாநாட்டுக்கு 33 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியது காவல்துறை. தமிழகம் முழுவதும் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு சென்று நீர்நிலைகளில் கரைப்பு. இந்து அமைப்புகள் சார்பாக நடைபெற்ற ஊர்வலங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. விடுமுறை முடிந்து சென்னைக்கு கார் உள்ளிட்ட வாகனங்களில் திரும்பும் தென் மாவட்ட மக்கள். மதுராந்தகம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். இந்தியாவில் வேலைவாய்ப்பு பிரச்சினை இருப்பதாக அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேட்டி. பாரத் ஜோடோ யாத்திரையின் போது மக்களின் பிரச்சினைகளை தாம் தெளிவாக அறிந்து கொண்டதாகவும் விளக்கம். அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒலிக்கிறது RRR படத்தின் ஹிந்தி பாடல். கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக அமெரிக்க வாழ் இந்தியர்களின் வாக்குகளை பெற வெளியீடு. சென்னை சேப்பாக்கத்தில் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் இந்தியா வங்கதேசம் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியை நேரில் காண ஆன்லைனில் இன்று டிக்கெட் விற்பனை தொடக்கம். கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றது பாராலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள். 7 தங்கம் உட்பட 29 பதக்கங்களை வென்று இந்தியா சாதனை. 220 பதக்கங்களுடன் சீனா முதலிடம். இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவின் சிகாகோ நகரில் பிரம்மாண்டமாக நடந்த தமிழர் கலை நிகழ்ச்சியில் பட்டு வேட்டி, பட்டு சட்டை அணிந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருவதாக கூறினார். எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். ஆனா தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் பெறுகிறேன். லேட்டா வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்டா இருக்கு. நாமெல்லாம் தனித்தை தாயுடைய வயிற்றிலே பிறந்திருந்தாலும் நாம் எல்லாருக்கும் இந்த உறவை, பாசத்தை ஊட்டிய ஒரு தாய் இருக்கிறார். அவர்தான் தமிழ் தாய். திறமையான தமிழர் தலைநிமிர்ந்து வாழ்வான் என்பதோட அடையாளம். வெளிநாட்டு தொழில் முதலீடு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கு எவ்வளவு நிதி பெறப்பட்டது, நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது, எந்தெந்த தொழிற்சாலை புரிந்து ஒப்பந்தம் போட்டது, அதன் மூலமாக எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கும், அதையெல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கையின் மூலமாக அறிவிக்கப்பட்டால் மக்கள் தெரிந்து கொள்வார்கள். அதற்காகத்தான் நாங்கள் கேட்குறோம். திமுக ஒருங்கிணைப்பு குழுவின் பணிகளை அமெரிக்காவிலிருந்து காணொலி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது திமுக முப்பெரும் விழா ஏற்பாடுகள், திமுகவின் பவள விழா ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்த முதலமைச்சர் ஸ்டாலின், மாநிலம் முழுவதும் நடைபெறும் பொது உறுப்பினர் கூட்டங்கள், சுவர் விளம்பரங்கள், கொடியேற்றும் நிகழ்ச்சிகள் தொடர்பான விவரங்களையும் கேட்டறிந்தார். இதனிடையே முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு திரும்பியதும் கட்சியில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை ஒருங்கிணைப்புக் குழு வழங்கும் என திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள விஜய், திசைகளை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பாக தற்போது முதற் கதவு திறந்திருப்பதாகவும், தடைகளை தகர்த்தெறிந்து கொடியை உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தமிழர்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக வலம் வருவோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு 33 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் கடலூருக்கு சென்ற தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் 3 மத கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்தார். வண்டிப்பாளையத்தில் உள்ள அங்காளம்மன் கோவில், மஞ்சக்குப்பத்தில் உள்ள மசூதி மற்றும் தேவாலயத்திற்கு நேரில் சென்று வழிபட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார். சென்னையில் எழுத்தாளர் கல்கியின் 125வது பிறந்தநாள் விழா கல்கி கிருஷ்ணமூர்த்தி நினைவு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சென்னை IIT இயக்குநர் காமக்கோடி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர்,
சென்னை ஐஐடி தொடர்ந்து 9 ஆண்டுகளாக முன்னிலை வகித்தாலும் தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு முடித்தவர்களில் 73% பேர் உயர்கல்விக்கு செல்வதில்லை என்று கூறினார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68ஆம் ஆண்டு பேரவைக் கூட்டம் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாலியல் புகார் தொடர்பான குழு அமைப்பது தொடர்பாக நடிகர் சங்க செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு பொதுக்குழுவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பாலியல் புகாரில் உண்மை இருக்கும் பட்சத்தில் 5 ஆண்டு காலம் சினிமாவில் நடிக்க வைக்கக்கூடாது என தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டது. இதனிடையே நடிகர் சங்க கலை நிகழ்ச்சியில் நடிகர்கள் ரஜினி, கமல் இணைந்து பங்கேற்க இருப்பதாக நடிகர் கார்த்தி தெரிவித்துள்ளார். மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் தனது விசாரணை அறிக்கையை பள்ளிக்கல்வித்துறை செயலாளரிடம் இன்று சமர்ப்பிக்க உள்ளார். சென்னையில் அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்திய விவகாரம் குறித்து சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர்கள் தென்சென்னை மாவட்ட கல்வி அலுவலர் சரஸ்வதி, சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்ஸ் ஆகியோரிடம் பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் 3 நாட்களாக விரிவாக விசாரணை நடத்தினார். இதையடுத்து அவர் தனது விசாரணை அறிக்கையை இயக்குநர் கண்ணப்பன் தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுமதியிடம் இன்று அளிக்கிறார். அதன் அடிப்படையில் துறை ரீதியாக அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்து முன்னணி சார்பில் தேரடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கடலில் கரைக்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக பூஜைகள் செய்யப்பட்ட அனைத்து விநாயகர் சிலைகளும் வாகனங்களில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு காமராஜ் சாகர் அணையில் கரைக்கப்பட்டன. தேனி மாவட்டத்தில் விநாயகர் சிலைகள் 10 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பெரியாற்றில் கரைக்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அக்னி தீர்த்தம் கடற்கரையில் கரைக்கப்பட்டன. தேனி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் செந்தலச்சேரியில் உள்ள குளத்தில் கரைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் பங்கேற்றவர்கள் டிராக்டரில் திரும்பிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் விஷால், நிவாஸ் மற்றும் கிஷோர் ஆகிய 3 சிறுவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அவர்களது சடலங்களை கைப்பற்றிய போலீசார் விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் பூண்டி அருகே கொள்ளிடம் ஆற்றில் 5 பேர் மூழ்கிய நிலையில் 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. 2 பேரை தீயணைப்புத்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை சேத்பட்டு நேரு பார்க் குடிசை மாற்று வாரியத்தைச் சேர்ந்த பிராங்க்லின், ஆண்டோ, கிஷோர், கலைவேந்தன், மனோகரன் ஆகிய 5 பேரும் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் கலைவேந்தன், கிஷோர், மனோகர் ஆகியோர் உடல்கள் மீட்கப்பட்டன. மற்ற இருவரையும் தீயணைப்புத்துறையினர் தேடி வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் நேரில் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 14 பேரை வருகிற 20ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 14 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்தது. நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட போது 20ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ராமநாதபுரம் கடற்கரை பகுதியில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக பயணிகள் கப்பல் சேவையை இயக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ராமேஸ்வரத்தை சுற்றிலும் தனுஷ்கோடி, தேவிப்பட்டினம் என ஏராளமான சுற்றுலா தலங்கள் உள்ளன. இதனால் இங்கு சுற்றுலாவை மேம்படுத்த முடிவு செய்துள்ள தமிழக அரசு 3 மணி நேரத்திற்கு மிகாமல் 50 பேர் பயணம் செய்யும் வகையிலான பயணிகள் கப்பல் சேவையை இயக்க முடிவு செய்துள்ளது. கப்பல் சேவையை இயக்க விருப்பமுள்ள நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு கடல்சார் வாரியம் அறிவித்துள்ளது. மதுரையில் திருமணத்தின் போது ஏற்பட்ட தீ விபத்தில் மணமகன் படுகாயமடைந்தார். எஸ் காலனி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அமெரிக்க வாழ் இந்தியரான சுப்பிரமணியன் என்பவரது திருமண விழா நடைபெற்றது. அப்போது எதிர்பாராத விதமாக வேள்வியில் இருந்த நெருப்பு மணமகனின் உடையில் பற்றி கொண்டதில் அவர் படுகாயமடைந்தார். உடனடியாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மருத்துவமனையில் திருமணம் நடைபெற்றதாகவும் அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மதுராந்தகத்தை அடுத்த சுங்கச்சாவடியில் வாகன நெரிசல் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. 2 நாள் விடுமுறைக்காக சொந்த ஊர் சென்றிருந்த தென் மாவட்ட மக்கள் மீண்டும் சென்னை திரும்பியதன் காரணமாக சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்ற நிலையில் போலீசார் போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர். கர்நாடகாவில் 2 கார்கள் மோதி விபத்திற்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். யோகேஷ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் பெங்களூரு நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மதுரகிரி நோக்கி வந்து கொண்டிருந்த மற்றொரு கார் யோகேஷின் கார் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 2 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலத்த காயமடைந்த 2 சிகிச்சைக்காக துமகுருவில் அமைந்துள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
அமெரிக்கா சென்றுள்ள ராகுல் காந்தி டெக்சாஸ் மாகாணம் டெல்லாஸ் நகரில் நடைபெற்ற நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், உலகில் சீனா, வியட்நாம் உள்ளிட்ட பெரும்பாலான நாடுகளில் வேலைவாய்ப்பு பிரச்சினைகள் இல்லை என்று அவர் கூறினார். ஆனால் இந்தியாவில் வேலைவாய்ப்பு பிரச்சினைகள் உள்ளதாக அவர் தெரிவித்தார். 1960ஆம் ஆண்டு வரை உலக உற்பத்தி மையமாக அமெரிக்கா திகழ்ந்ததாக ராகுல் காந்தி தெரிவித்தார். கார், வாஷிங் மிஷின், டிவி உள்ளிட்ட எந்த பொருளும் அமெரிக்க தயாரிப்பாக அப்போது இருந்தது என்று அவர் கூறினார். ஆனால் இப்பொருட்களை தயாரிப்பதில் இப்போது சீனா, ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள் ஆதிக்கம் செலுத்தி வருவதாக ராகுல் காந்தி தெரிவித்தார். உற்பத்தி பாதையை மறந்து சென்றால் இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளில் மிகப்பெரிய சமூக பிரச்சினைகள் வெடிக்கும் என்று அவர் தெரிவித்தார். தாம் மேற்கொண்ட பாரத் ஜோடோ யாத்திரையின் போது மக்களின் பிரச்சினைகளை தெளிவாக அறிந்து கொண்டதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். சிறந்த எதிர்காலத்திற்காக போராடும் தனது தாத்தா, பாட்டியின் குணம் தன்னில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். தாத்தா, பாட்டி தினத்தை ஒட்டி அவர்களது பழைய புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கமலா ஹாரிஸ், ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான தனது தாத்தா இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்ததாகவும் அதிக குழந்தைகள் பெறுவதை தடுக்கும் வகையில் பெண்களிடம் தனது பாட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாகவும் நெகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்பும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இருவரும் நாளை நேரடி விவாதத்தில் பங்கேற்க உள்ள நிலையில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக பிரபல ஹிந்தி பாடலை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரச்சார வீடியோ வெளியாகியுள்ளது. அமெரிக்க வாழ் இந்தியர்களின் வாக்குகளை பெறும் வகையில் ஆஸ்கர் விருது பெற்ற RR திரைப்படத்தின் நாட்டுக்கூத்து பாடலின் இந்தி பதிப்பான நச்சோ நச்சோ பாடலை கொண்டு இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை தெற்காசிய அமைப்பின் தலைவரான அஜய் புடோரியா வெளியிட்டுள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரில் இலையுதிர் காலத்தை கடந்து வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக அலங்கார மின் விளக்குகள் ஒளிரச் செய்யப்பட்டன. அங்குள்ள யுயுவான் பூங்காவில் லேசர் தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள அழகிய மின் விளக்குகளை கண்டு மகிழ்ந்த பொதுமக்கள் செல்போனில் புகைப்படம் எடுத்தனர். வரும் 26ஆம் தேதி வரை இந்த மின்விளக்கு ஒளி கண்காட்சியை கண்டு மகிழலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, வங்கதேசம் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை ஆன்லைனில் தொடங்க உள்ளது. செப்டம்பர் 19ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்தியா, வங்கதேசம் அணிகள் இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடங்க உள்ளது. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை 9:45 மணிக்கு ஆன்லைனில் ஆரம்பமாக உள்ளது. டிக்கெட் விலை குறைந்தபட்சம் ரூபாய் 1000 முதல் அதிகபட்சம் ரூபாய் 15,000 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரில் இட்டலியைச் சேர்ந்த 23 வயது வீரர் சின்னர் சாம்பியன் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தரவரிசையில் நம்பர் 1 இடத்தில் இருக்கும் இட்டலி வீரர் யானிக் சின்னரும், தரவரிசையில் 12வது இடத்தில் இருக்கும் அமெரிக்க வீரர் டெய்லர் ஃபிரிட்ஸும் பலப்பரீட்சை நடத்தினர். ஆட்டத்தின் ஆரம்பம் முதலே ஆதிக்கம் செலுத்திய சின்னர் 6-3, 6-4, 7-5 என்ற நேர் செட்களில் வெற்றி வாகை சூடினார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பாராலிம்பிக் நிறைவு விழா கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக நடைபெற்றது. நிறைவு விழாவில் பல்வேறு நாடுகளின் வீரர்கள் அணிவகுப்பு நடைபெற்றது. இந்தியா சார்பில் வில்வித்தை வீரர் ஹர்விந்தர் சிங், தடகள வீராங்கனை பிரீத்தி பால் ஆகியோர் தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர். அடுத்த பாராலிம்பிக் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற உள்ளதால் நிறைவு விழாவின் இறுதி நிகழ்வாக பாராலிம்பிக் கொடி லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. அமெரிக்காவிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடல். தமிழக வெற்றி கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம். அக்கட்சியின் முதல் மாநாட்டுக்கு 33 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியது காவல்துறை. தமிழகம் முழுவதும் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு சென்று நீர்நிலைகளில் கரைப்பு. இந்து அமைப்புகள் சார்பாக நடைபெற்ற ஊர்வலங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. விடுமுறை முடிந்து சென்னைக்கு கார் உள்ளிட்ட வாகனங்களில் திரும்பும் தென் மாவட்ட மக்கள். மதுராந்தகம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். இந்தியாவில் வேலைவாய்ப்பு பிரச்சினை இருப்பதாக அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேட்டி. பாரத் ஜோடோ யாத்திரையின் போது மக்களின் பிரச்சினைகளை தாம் தெளிவாக அறிந்து கொண்டதாகவும் விளக்கம். அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒலிக்கிறது RRR படத்தின் ஹிந்தி பாடல். கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக அமெரிக்க வாழ் இந்தியர்களின் வாக்குகளை பெற வெளியீடு. சென்னை சேப்பாக்கத்தில் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் இந்தியா, வங்கதேசம் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியை நேரில் காண ஆன்லைனில் இன்று டிக்கெட் விற்பனை தொடக்கம்.
கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றது பாராலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள். 7 தங்கம் உட்பட 29 பதக்கங்களை வென்று இந்தியா சாதனை. 220 பதக்கங்களுடன் சீனா முதலிடம். இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.